Please subscribe Sadhguru Sai Creations. தேவையில்லாத ஹீட் எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அக்கலில் வரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டியில் வரும். இந்த ஒரு மாதிரி வெடித்து அது சலமாக ஊற்றுற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெயினபுளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காதில் வரும், இந்த மாதிரி கண்ணில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அந்த பசப்பசப்பு தன்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்துடும். மேலே கட்டிகள் எங்கெங்கே இருக்கோ அது மேலே வந்து வெறும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி போட்டாலே போதுமான விஷயம். நீங்கள் கேன்சர் கட்டி இருக்குது, பிரெஸ்ட் கேன்சருக்குலாம் பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணி எங்கெல்லாம் மேலே அப்ளை பண்ணிங்கனாக்கா ஊடுருவி வேலை செய்யும். கொழுப்பு கட்டியாக இருக்கட்டும், அக்கியாக இருக்கட்டும், பிபி, சுகர், பேலன்சிங், ஈக்குவலைசேஷன், உச்சி முதல் பாதம் வரை எல்லா நெகட்டிவிட்டியும் அந்த சேர்த்து மணி உள்ளே எடுத்துடணும், ஸ்ப்ரிங் போட்டு எடுக்கிற மாதிரி. அதேமாதிரி காலில் உங்களுக்கு சோரியாசிஸ் இருக்குது, கரும்படை இருக்குது, செம்படை இருக்குது, இந்த தோல் வியாதி இருக்குது. இந்த டீ ப்ளஸ் இந்த விஷயங்கள் பண்ணாலே போதும், மகா சக்தியாக மாறும், க்யூர் கிடைக்கும், அங்கே நிம்மதி கிடைக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய மருத்துவ பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம இது அதிகமாக பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் மறைமுகமாக எல்லாத்துக்குமே இந்த அக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த கட்டி சொல்லுவாங்க, ஷிங்கிள்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷிங்கிள்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, உடல் வெப்பத்தினால் வரக்கூடியது. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா இந்த தேவையில்லாத ஹீட் எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அக்கலில் வரும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முட்டியில் வரும். இந்த மாதிரியான அந்த அக்கி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு மாதிரி வெடித்து அது சலமாக ஊற்றுற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பெயினபுளாக இருக்கும். இது முழுக்க முழுக்க உடல் சூட்டினால் வரும். இல்லைனா கழிவுகள் அதிகமாக தேங்கி இருக்குன்னா அந்த கழிவு தேக்கத்தின் சூடு, அதை வெட்டச்சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காதில் வரும், இந்த மாதிரி கண்ணில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அந்த பசப்பசப்பு தன்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்துடும். ஸோ இது கிருமிகள் தாக்கமும் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய டிகேஸ் தான் காரணம், வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தான். இதை எப்படி நம்ம வந்து அழகாக செய்யலாம்? அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்கனாக்கா மண் யூஸ் பண்ணுவாங்க. அக்கி வந்துச்சுனாலே மண் அப்படின்னா இந்த மண் பானை செய்வாங்க இல்லையா, அந்த மண் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க கைப்பட்டு அந்த பானை செஞ்சு ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்கி வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போவாங்க, அவங்க ஒரு மருந்து போடுவாங்க. அந்த மண் ஒன்றும் இல்லை, அழகாக எடுத்து அந்த மண்ணில் வச்சு சரியாக போயிடும் போன்னு சொல்லுவாங்க, உடனே சரியாயிடும். அதோட அந்த மண்ணுக்கு ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா, அதோட ஒரு படி மேலே போனோம்னா இன்னொரு மண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பக்குவம் இருக்குது, புற்றுமண். இந்த கரையான் சலைவாவோட சேர்ந்து கட்டுறது பார்த்திங்களா, தீராத நோயும் தீரும். அதேமாதிரி கொழுப்பு கட்டி தீரும். மேலே கட்டிகள் எங்கெங்கே இருக்கோ அது மேலே வந்து வெறும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி போட்டாலே போதுமான விஷயம். அதேமாரி தோல் வியாதிகள், எவ்வளோ பெரிய சோரியாசிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த புற்றுமண் போடும் பொழுது, இந்த வாழைக்குளியல் செய்யும் பொழுது, இந்த புற்றுமண் மேலே அப்ளை பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும், பட்டுன்னு. கரையானுடைய அந்த சலைவா மிக மகா மருத்துவம். நீங்கள் கேன்சர் கட்டியிருக்கு, பிரெஸ்ட் கேன்சருக்குலாம் பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணி மீன்ஸ் அந்த புற்றுமண் போட்டு க்யூர் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க சாதாரண இதை சொன்னோம்னா, நான் எத்தனையோ விஷயம் பெரிய விஷயம் ஹீமோலாம் கொடுத்துட்டேன், அதிலெல்லாம் கரையாது, அந்த புத்து மண்ணுக்காக கரைஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. அந்த புத்தில் இந்த கரையான் அந்த சலைவாவில் மிக்ஸ் பண்ணி இது குழச்சி அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இந்த கரையான் பண்ணது. இத்தினூண்டு எறும்பு தும்பு சைஸில் இருக்கே அந்த செங்கரையான் புத்து இருக்குது பார்த்திங்களா. அதனால தான் இந்த ஸ்மெல்லுக்கும் இந்த எனர்ஜிக்கும் சக்திக்கும் பாம்புக்கு தெரியும். அதனால தான் இந்த ஃபுல்லாக அந்த கூடு கட்டினோன்னே அதை விரட்டி விட்டுட்டு இது போய் உட்காந்துக்கும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி, சக்தி, அடக்கம், அதனால தான் ஒரு காம்பேக்டாக உள்ளே போய் உட்காந்துருக்கும். காரணம் பாம்பரியும் சக்தி. அதுமாரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட் அப்ளிகேஷன், கால் வலி இருக்குது, அதேமாதிரி நரம்பு சுருட்டல் இருக்குது, எங்கெங்கெல்லாம் பிளட்டு கிளாட் இருக்குது, எங்கெல்லாம் மேலே அப்ளை பண்ணிங்கனாக்கா ஊடுருவி வேலை செய்யும். கொழுப்பு கட்டியாக இருக்கட்டும், அக்கியாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் பானை செய்கிறாங்க இல்லையா, அந்த மண்ணுக்கும் சக்தி உண்டு, களிமண்ணுக்கும் சக்தி உண்டு. களி அப்படிங்கிறது சாதாரண கிடையாது, அழிக்கும் சக்தி உண்டு. எது? வியாதியை, சூட்டை, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ கிருமிகள் இருக்குல்ல, அதை அழிக்கக்கூடிய சக்தி இந்த அந்த மண்பானையில் செய்யக்கூடிய அந்த தண்ணி மகா மருத்துவமாக, அமிர்தமாக, சக்தியாக, சில்லுன்னு அப்படி கூலிங்காக இருக்கிறது காரணம் அந்த மண்ணுக்குள்ள பக்குவம். களிமண்ணுக்கு அவங்க யூஸ் பண்ணி அந்த எனர்ஜிலே இருக்கிறதுனால அவங்க மூலியமாக வைக்கும்பொழுது கிளியர் ஆகும். இதுதான் அந்த காலத்தில். இந்த காலத்தில் களிமண்ணையும் சேர்க்கலாம். இப்போ உங்களுக்கு அக்கி வந்துச்சுன்னா களிமண் கிடச்சுன்னா களிமண்ணும் சேர்த்துக்கோங்க, புற்றுமண்ணையும் சேர்த்துக்கோங்க. இல்லை புற்றுமண் தான் கிடைக்கிது, இன்றைக்கி கூகுளில் போய் புற்றுமண் கேட்டிங்கன்னா கிடைக்கிது. ஏன்னா இன்றைக்கி மகத்துவம் தெரியும், செம டிமாண்ட். ஆனால் இதுக்கும் சில இயற்கை ஆர்வலர்கள்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து மக்களுக்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் யாரும் வாங்குவதற்கு இல்லை. புற்றுமண்ணுடைய அந்த விளக்கமும் சக்தியும் தெரிகிறது. ஒன்றுமே இல்லை, கரெக்டாக ஒரு டப் எடுத்துக்கோங்க. அக்கி இங்கே இருக்கும், கண்ணில் இருக்கும். நீங்கள் டப்பில் ஒரு சின்ன சேரு மாதிரி குழப்பிக்கோங்க. அந்த பானைக்கு மிதிப்பாங்க பார்த்திங்கன்னா, அதுமாரி லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி 2 கணுக்கால் வரைக்கும் இந்த புற்றுமண்ணில் மிக்ஸ் பண்ணி வைங்களேன். கரெக்டாக ஒரு 48 நாள் பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய எல்லா உறுப்புகளும் கீழே இருக்கு இல்லையா, அவ்வளோ நல்லது. பிபி, சுகர், பேலன்சிங், ஈக்குவலைசேஷன், உச்சி முதல் பாதம் வரை
எல்லா நெகட்டிவிட்டியும் அந்த சேத்து மண் உள்ளே எடுத்துடும், ஸ்ப்ரிங் போட்டு எடுக்கிற மாதிரி. எல்லாத்துக்குமே ஒரு பதம். இந்த மரம் காய்க்கலைன்னா உரம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த உரம் வச்ச மாதிரி காலில் உரம் வச்சிங்கன்னா காய்க்கும். அதாவது நீங்கள் இது ஒரு காய், காது ஒரு காய், உள்ளே இருக்கிற உறுப்புகள்லாம் ஒரு காயை வச்சுக்கோங்க. அத்தனை காய்க்கும் ஒரு போஷாக்கும் உரம் கொடுத்த மாதிரி தான் இன்றைக்கி புற்றுமண். அதனால் இந்த புற்றுமண்ணை நான் அக்கி வருது அப்படின்னாக்கா நீங்கள் அதை வச்சுருங்க. அக்கி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது வந்து மேலே அப்ளிகேஷனுக்காக சொல்கிறேன். அதான் புற்றுமண்ணின் மகத்துவத்திற்காக தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். இது தீர்க்காத நோய் இல்லை, யாருக்கும் இது புரியறதில்லை, சரிங்களா? அதனால் புற்றுமண் நம்மளோட சிகிச்சை வேறு மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்கு. அக்கி வந்து அது தயவுசெய்து காலில் போட்டாலும் சரி, இருக்கிற இடத்துல மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சரி, களிமண்ணோடு சேர்த்து போட்டாலும் சரி, சீக்கிரம் குணமடையும். இது வெளியே போகும். உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குடிக்கிற ஒரு டீ, அதுவும் சூட்டை குறைக்கிறது தான். இந்த சொல்லுவாங்க இல்லையா, மல்லிகை பூவை நிழலாக காய வச்சு அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் கிடைக்கிது ஆன்லைன்லேயே இன்றைக்கி. அதேமாதிரி உங்களுக்கு ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய சங்குப்பூ, ப்ளூவில் கிடைக்கலையா, அதையும் காஞ்சி இன்றைக்கி பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை காலை மாலையும் கொடுத்துருந்தாக்க போதும். அக்கி உடனே சீக்கிரமாக இருக்கும். கண்ணில் இருக்கிறதெல்லாம் கிட்ட பார்த்திங்கன்னா சூடு கட்டி அப்படிம்பாங்க, உடனே போகலையா இந்த டீ குடித்தாலே போதுமான விஷயந்தான். அதேமாதிரி சோலார் ப்ளெக்ஸ், அக்கி வந்துருச்சுன்னா தொப்புள்ள தேங்காய் எண்ணெய் போடுங்க, அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணும். உங்கள் கேஸ் அடுப்பை சிம் பண்ண மாதிரி, டக்குன்னு எரியிற நெருப்பை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி. அப்போ அகப்பொருள் அகமாக இருக்க வேண்டும், அகத்தில் உயிர் பொருள் உயிர் பொருளாக இருக்க வேண்டும், உரு பொருளாக இருக்க வேண்டும். அங்கே தீ இருந்துச்சுனாக்கா எல்லாத்தையும் எரித்துவிடும். அகத்தில் தீ இருந்தால் அனைத்தும் நாசக்கரையாகும், வியாதிகள் பெருகும். ஸோ குடிக்கிற இந்த தேநீர் ரொம்ப முக்கியம். ஸோ புற்றுமண்ணில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும். கட்டி என்ன கட்டியாக வேணால் இருந்துட்டு போகுது. அதேமாதிரி காலில் உங்களுக்கு சொரியாசிஸ் இருக்குது, கரும்படை இருக்குது, செம்படை இருக்குது, இந்த தோல் வியாதி இருக்குது, நீங்கள் புற்றுமண் மட்டும் வாங்கிக்கோங்க, ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. இந்த இயற்கை ஆளுநர்கள் எவ்வளோ இருக்குது, எத்தனையோ ஆர்கானிக் ஷாப்பில் வச்சுருக்காங்க. நீங்கள் அதை வாங்கி அந்த மேலே ஸ்கின் டிசீஸில் போட்டு பாருங்கள், 3-4 நாளையெல்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் அதை போடுறது எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி போடலாம், ஆலிவ் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி போடலாம், தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடலாம், இதுமாரி உங்கள் ஹெர்பல் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி போடலாம், தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி போடலாம். எதில் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சக்தியானது மேம்படுத்தும். அதனால் நீங்கள் ஸ்கின் டிசீஸில் எதில் போட்டாலும் குணம் ஒன்றே, தீர்வு என்னென்னா க்யூர். அங்கே என்னோடய வியாதி தீர்ந்து போச்சு. தைராய்டு கிளாண்ட் இங்கே இருக்குது. நீங்கள் காலைல எழுந்திரிச்சி படுத்துக்கோங்க, இந்த கிளாண்டில் தேங்காய் பாலை அரைச்சிக்கோங்க, அதில் இந்த புற்றுமண்ணை மிக்ஸ் பண்ணி போடுங்க, தைராய்டு கிளாண்ட் சூப்பராகும். இல்லைன்னா வெறும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறீங்களா, கிளியர் ஆகும். அலைன்மெண்ட், இந்த உள்நாக்கில் தொங்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு அலைன்மெண்ட் கொடுத்துச்சுன்னா தைராய்டு பேலன்ஸ் ஆகும். அதே புற்றுமண் இருக்குது பார்த்தீங்களா, வயிற்றில் கொஞ்சம் நேரம் மாவிளக்கு போகிற மாதிரி வச்சு பாருங்கள், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள், அங்கே அலைன்மெண்ட் இருக்கும். எங்கே உங்களுக்கு மிஸ் அலைன்மெண்ட் இருக்கோ அங்கே புற்றுமண்ணை வச்சிங்கன்னா அங்கே அலைன்மெண்ட் கரெக்டாக வந்துடும். அப்போ அங்கே உயிர் பொருளாக மாறும். அப்போ க்யூராக இருக்கும். அதனால தான் வாழைமண் குளியல், புற்றுமண் குளியல் இப்படிலாம் வந்து அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துலலாம் உட்கார வச்சுருக்காங்க. அந்த இதெல்லாம் இன்றைக்கி இயற்கைக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு காத்துட்ருக்கு, நம்ம தான் போக மறுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி குட்டி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கையில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த சூரிய சிகிச்சையோடு சேரும் பொழுது, விட்டமின் டியோடு சேரும் பொழுது இந்த அக்கியெல்லாம் காணாமல் பறந்து போயிடும். அக்கிங்கிறது உண்மையிலே வேதனைக்குரிய விஷயந்தான், வலிக்கும் பயங்கரமாக. ஸோ இந்த டீ ப்ளஸ் இந்த விஷயங்கள் பண்ணாலே போதும், மகா சக்தியாக மாறும், க்யூர் கிடைக்கும், அங்கே நிம்மதி கிடைக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.